ஹலோ எவ்ரிவன், வாழைக்காய் புட்டு பண்ணலாமா? சூப்பராக இருக்கும். என்னோடய பாட்டி ரெசிபிங்க. நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு இட்லி குக்கரில் ஸ்டீமுக்கு வேக வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா வெந்திருக்கு இல்லையா? இப்போ ஆறுனதுக்கப்புறமா கையால் இப்படி உதிரியாக பண்ணியிருக்கேங்க. ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் செக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேங்க. தாளிக்கிறதுக்காக கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி போட்டுட்டேங்க. கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு போட்டு ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு ஃப்ரை பண்ணலாங்க. ரொம்ப பொன்னிறம் ஆக வேண்டாம், ஒரு 70% குக் ஆனாலே போதுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய் தூள் போட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வாழைக்காய், அதையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டேங்க. ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்துலேயும் சாப்பிட்லாம். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்து